அதாவது முயற்சி பண்ணாமல் எந்த விஷயத்துலையுமே நம்ம வெற்றி பெற முடியாது. கடலில் மூழ்கினா தான் முத்து எடுக்க முடியும். அதே மாதிரி பரீட்சையில் வெற்றி பெறணும் அப்படின்னா நிறைய புத்தகங்கள் படிக்கணும். டைப்ரைட்டிங் சம்மந்தமான புத்தகங்கள், அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எப்படி அடிக்கிறது, எப்படி இங்கிலீஷ் நாலேஜை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு வந்தால் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம், போனால் கிளாஸுக்கு கரெக்டாக போனால் பாஸ் ஆகிடலாம் அப்படிலாம் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக முடியாது. அதாவது முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறலாம், அது உண்மை தான். பட்டு படித்து பார்க்கணும். எப்படி நமக்கு ஃபுல்லாகவே மனப்பாடம் பண்ணணும். காலேஜ் பாடம், ஸ்கூல் பாடமெல்லாம் எப்படி படித்து புரிஞ்சுக்கிறீங்களோ அதே மாதிரி டைப்ரைட்டிங் புக்ஸ் எல்லாம் நல்லா படித்து பாருங்கள். படித்து பார்த்து அடிக்கும்போது டென்ஷன் இல்லாமல் அடிக்கலாம். அதே மாதிரி நம்ம எப்போவுமே எத்தனை மாதம் ப்ராக்டிஸ் எடுக்கிறோங்கிறது பிரச்சனை இல்லை, எவ்வளோ போல்டாக அடிக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும்.